வணக்கம் அணில மக்களே. சமூக வலைத்தளம் அதாவது ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு தூங்குமூஞ்சி மரம் அது பட்டு போகிற கண்டிஷனில் இருக்குது. அந்த மரத்தை அகற்ற சொல்லி மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த மரத்தை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த மரத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னிலம் டு கொடவாசல் செல்லும் சாலையில் இந்த மரம் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இதில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே இந்த மரத்தெல்லாம் எரி சிட்டுக்குருவியெல்லாம் அந்த பச்சைக்கிளியெல்லாம் பிடிச்சிருக்கேன் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளே. தற்பொழுது இந்த மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அகற்றணும், இந்த மரத்தை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் மனு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பட்டு போயிட்டு தான். பட் இதனால் பொதுமக்களுக்கோ அல்லது சாலைகளுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதனால் என்ன பாதிப்பாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய குருவிகள் கிளிகள் இதில் வீடு கட்டி இருக்குது. எண்ணற்ற வகையான குருவிகள் இதில் தான் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. நீங்கள் கூட இதில் உள்ள சத்தத்தை கூட பார்த்துருக்கலாம். நான் வீடியோ எடுக்கிற நேரம்னு பார்த்து தான் எல்லாம் வாகனங்கள் நிறைய வரும். ஸோ நிறைய பச்சைக்கிளி இதில் இருக்குங்க. பறவைகள்லாம் பார்க்குறது நம்ம ரேரு. அதுலேயும் இந்த மரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சந்தோஷம் தான் பண்ணணும். ஸோ உண்மையிலே இது பட்டு போயிட்டு தாங்க. பட் இதனால் எதுக்காக பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் எந்த ஒரு இதுலேயும் பொதுமக்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க, மனிதர்களுக்கு பாதிப்பு கிடையாது. இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பறவைகளுக்கு தான் பாதிப்பு, குருவிகளுக்கு கிளிகளுக்கு தான் பாதிப்பு. ஸோ இயற்கையோட மரணம் அப்படிங்கிறது வேறு, செயற்கை மரணம் அப்படிங்கிறது வேறுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை இப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இது எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக ஆற்றுல தாங்க விழும். சரிங்களா? வேணும்னா இந்த ஒரு கிளையை மட்டும் வெட்டலாம், இது அது அந்த கிளையை மட்டும் வெட்டலாம், பாக்கி அங்கெல்லாம் வெட்ட வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மரம் வைக்கிறதே ரேரு, எடுக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு நொடியில் டக்கு டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் இதை சரித்து தள்ளிட்டு போயிடலாம். ஆனால் இதை வளர்க்குறதுக்கு இதை உருவாக்குறதுக்கு பல வருடங்கள் தேவைங்க. ஸோ சிந்தித்து செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இயற்கைகளோடைய நம்ம விளையாடுறதை நிப்பாட்டுங்க. இயற்கையை முடிஞ்சால் வளர்க்க கற்றுக்குங்க. இயற்கையோடு நம்ம ஒத்து போகணும். ஸோ அதனால் ரம்மியமான கிளைமேட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது நம்ம அழகான ஊர் தாங்க. ஸோ நம்ம ஊரை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். நம்ம ஊர் பறவைகள்லாம் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் நண்பர் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பறவைகளை உயிரை காப்பாற்றணும். இப்போ இதை நீங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பறவைகள்லாம் வேறு எங்கேயாவது போய் இருக்கும். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு அடக்காக்கிற சீசனுங்க. ஸோ அதனால் தற்பொழுதுக்கு இந்த மரத்தை எடுக்க வேணாம். இது கொஞ்சம் இந்த பறவைகள்லாம் அந்த கொஞ்சிலேருந்து கொஞ்சம் இறக்கையெல்லாம் முளைச்சி கொஞ்சம் பறக்கிற ஸ்டேஜ் வரும். அப்போ நான் வீடியோ போடுறேன். அந்த டயத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டருங்க. ஆமாம். ஸோ இப்போதைக்கு எடுத்துடாதீங்க தயவு செஞ்சு.